அனைவருக்கும் வணக்கம். இப்போ தான் ஒரு 10 நிமிஷத்துக்கு முன்னாடி நம்ம ஏர்போர்ட் மூர்த்தி அண்ணன் புரட்சி தமிழகம் கட்சியோட தலைவர் இப்போ ரிலீஸ் ஆகியிருக்கிறாங்க. அது யாருக்கு மகிழ்ச்சியை ஏற்படுத்துதோ இல்லையோ தெரில. ஆனால் அண்ணன் நம்மளோட பிள்ளைகள், அண்ணனின் தம்பிகள், சீமானின் தம்பிகளுக்கு மிகப்பெரிய மகிழ்ச்சியை ஏற்படுத்துது. இந்த இடத்துல சில பேர் தான் உண்மையிலே தான் தமிழன் அண்ணன் அந்த ஒரு இதில் அந்த உணர்வோடையும் உண்மையான அந்த ஒரு பற்றோடையும் அடிமையாகாமல் இருக்கிறான். அதுபோல் ஒரு ஆள் இன்றைக்கி விடுதலை ஆகிறாரு அப்படிங்கும்போது நமக்கு ஒரு வகையில் ஒரு நெகிழ்ச்சியும் ஒரு மகிழ்ச்சியும் ஏற்படுது. அதே போல் இன்றைக்கி சட்டம் அவரை குண்டாஸ் அவர் மேலே நீங்கள் போட்ட தவறு அப்படின்னு சொல்லி நீதிமன்றம் குண்டாஸை உடச்சி வெளியில் அனுப்பியிருக்கு. அதுக்கு முன்னாடி இது எல்லாருக்குமே தெரியும். அவர் ஒரு 5 மாதத்துக்கு முன்னாடி தனது தற்காப்புக்காக அந்த நிகழ்வு எங்கே நடந்தது அப்படிங்கிறது எல்லாருக்குமே எல்லா தொலைக்காட்சியிலுமே பார்த்து அத்தனை பேருக்குமே தெரியும். அந்த இடத்துல இவரை ஏதாவது செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளோட உடன்பிறப்பு எப்போவுமே நம்ம ஆட்களை தானே நம்மள்ட்ட விடுவாங்க. அதுபோல் விடுதலை சிறுத்தை கட்சியோட அந்த நபர்கள், நம்ம உறவுகள் அண்ணன் ஏர்போர்ட் மூர்த்தி மீது தாக்குதல் செய்து அந்த தாக்குதலை தடுத்து இவர் தாக்குதல் செய்ததை உடனடியாக எங்களை கெட்ட கெட்ட வார்த்தையெல்லாம் பேசிட்டாங்க, ரொம்ப ஒரு அவதூறாக நடத்திட்டாங்க, எங்கள் மீது அந்த தாக்குதல்லாம் நடத்தப்பட்டது அப்படின்னு சொல்லி அதை கொண்டு போய் நீதிமன்றத்தில் கொண்டு போய் இவர் மேலே வழக்கு போட்டு ஏற்கனவே பழையது எதெல்லாம் இருந்ததெல்லாம் எடுத்து இல்லை இவர் ஒரு மிகப்பெரிய ஒரு தீவிரவாதிங்கிற மாதிரி காட்டி ஒரு குற்றவாளிங்கிறது மாதிரி காட்டி அவரை குண்டாசில் போட்டு உள்ளே போட்டாங்க. எப்போதுமே நம்ம பக்கம் யார் பாதிக்கப்பட்டாங்களோ அவங்க பக்கம் நிற்கிறது தான் அண்ணன் சீமானுக்கும் நாம் தமிழர் கட்சிக்கும் நாம் தமிழர் கட்சி பிள்ளைகளுக்கும் அதுதான் வழக்கம். அதே போல் தான் இந்த வழக்குலையும் அண்ணன் ஏர்போர்ட் மூர்த்தி மீது எந்தவித தவறுமே இல்லை அப்படிங்கிறத உணர்ந்துக்கிட்டு அதே சமயத்தில் நம்ம உறவுகளே நம்ம ரொம்ப ஒரு இதாக பேசிடக்கூடாது அப்படிங்கிறதையும் அந்த உண்மையிலேயே அந்த அக்கறையை எடுத்துக்கிட்டு நம்ம ஒரு சாதி வேண்டாம்னா எல்லா சாதியும் தான் வேண்டாம். சாதி மறுப்புங்கிறது இந்த சாதி இருக்கணும் அந்த சாதி வேண்டாங்கிறதில்ல. சாதி மறுப்புங்கிறது எங்களை பொறுத்த வரைக்கும் எல்லாருக்குமே தான். நீதிங்கிறது அதே போல் எல்லாருக்குமே சமம் தான். அதே போல் தான் அண்ணன் ஏர்போர்ட் மூர்த்தி மீது எந்த அளவு நம்ம பற்றும் பாசமும் வச்சுருக்கிறோமோ அதில் கொஞ்சமும் குறையாதனால தான் நம்ம விடுதலை சிறுத்தைகள் கட்சியை இந்த சம்பவத்தில் நம்ம பெருசாக விமர்சிக்கலை, அண்ணனும் விமர்சிக்கலை. ஏன்னா இது பங்காளிகள் சண்டை, அது போய் நம்ம விமர்சிச்சுட்டு இருக்கோன்ற அவசியம் இல்லை அப்படிங்கிற ஒரு நிலையில் தான் நம்ம செஞ்சோம். ஆனால் அண்ணன் இங்கே நம்மளோட விடுதலை சிறுத்தைகள் விசிகாவோட தலைவர் திருமாவளவன் அப்படி இருக்கிறாரா அப்படின்னு பார்த்தா இப்போ சமீபமாக பார்க்கும்போது ரொம்ப வருத்தமாக இருக்குது. திடீர்னு பார்த்தா ராஜராஜனுங்கிற சோழன் அவரோட பேர் தமிழ் பேரா, ராஜேந்திர சோழனுங்கிறது தமிழ் பேரா அப்போல்லாம் பேச ஆரம்பிக்கிறாரு. அது அவரோட அந்த ஒரு மாண்புக்கும் அவரை நம்ம இந்த மண்ணில் அவரை ஒரு செல்ல பிள்ளையை இங்கே எல்லாருமே எடுத்துக்கிட்டு இருக்கிறதுக்கும் அது நல்லா இருக்கா அப்படின்னு பார்த்தா ரொம்ப நல்லாவே இல்லை. அதையும் மீறி நம்ம எதுக்கு அதை வச்சுருக்கிறோம் இல்லை அவரை நம்ம அதிகமாக விமர்சிக்கிறது இல்லை அப்படின்னா இப்போ தான் அந்த இனத்துலேருந்து நம்ம இனத்துலேருந்து ஒருத்தன் எந்திரிச்சு மேலே வரான். அது அவன் ஒரு குறியீடாக நிற்கிறாரு. அவர் அதை நம்மளே அதை செதிச்சிடக்கூடாது, மல்லாக்கப்படுறதுக்கு நம்மளே எச்சு துப்பிடக்கூடாதுங்கிறதுக்காக தான் நாம் தமிழர் கட்சி பிள்ளைகள் அண்ணன் சீமானின் தம்பிகள் அதிகமாக விமர்சிக்கிறது இல்லை. எது வேணாலும் பேசிட்டு போங்க அப்படின்னு நம்ம விட்டுடுறோம். அதுக்கு அவர் அதே போல் அவர் அது செய்கிறாரா அப்படின்னு பார்த்தா அவர் அதெல்லாம் செய்யலை. அவரோட வன்னியரசுக்கிட்ட அதெல்லாம் சொல்லி இப்போல்லாம் பேசக்கூடாதுன்னு நினச்சி நிறுத்தினாரா அப்படின்னு பார்த்தா இல்லை. இப்போ வன்னியரசு பேசுனது போக இப்போ தான் தெரியுது வன்னியரசு தன்னால் பேசலை, அண்ணன் திருமாவளவனோட அந்த ஒரு உத்தரவின் பேரில், திருமாவளவனோட அந்த ஆதரவின் பேரில் திருமாவளவன் எதையுமே கண்டிக்க மாட்டார், அவர் தான் பேச சொல்லியிருக்கிறாருங்கிறத வெளிக்காட்டும் விதமாக தான் அவர் பேசியிருக்கிறாரு அப்படிங்கிறது இப்போ தான் தெரியும். ஏன்னா அண்ணனே அப்படி தானே பேசுகிறாரு. திடீர்னு பெரியார் தான் எங்களுக்கு எல்லாமே அப்படிங்கிறாப்புல இருக்கட்டும். இப்போ ஒருத்தவங்களுக்கு ஒன்று அதே போல் அவருக்கு பெரியார்னா எங்களுக்கு இங்கே தமிழர்கள் எல்லாருமே பெரியார். ஒன்று இவர் சொல்கிறார், எங்களை சில பேர் சொல்கிறாங்க திருமாவளவனும் பெரியார் அப்படின்னு சொன்னால் நான் ஏமாந்துருவேனா அப்படின்னு கேட்குறாரு. அப்படி இல்லைங்கண்ணே, அது அப்படி கிடையாது. இப்போது ஒரு யானை இருக்குது, யானையை எதையும் கட்டிலாம் வைக்க முடியாது. ஆனால் காலில் உள்ள சங்கிலி இருக்குல்ல, அந்த சங்கிலியை மட்டும் தான் கட்டியிருப்பான். அந்த சங்கிலியை பார்த்துட்டு அது கட்டுப்பட்டு நிற்கும், நம்மளை கட்டி போட்டுட்டான் அப்படின்னு சொல்லி. அதே போல் தான் ஐயா காசி ஆனந்தன் கவிதையில் சொல்லுவார், ஆண்டாண்டு காலமாய் பொதி சுமந்து கொண்டு இருக்கிறது தன் கொம்பை மறந்த மாடுகள் அப்படின்னு. மாட்டை அடக்கி மனுஷன் வச்சுருப்பான். உண்மையிலேயே மாட்டை மனுஷனால் அடக்க முடியுமா அப்படின்னு பார்த்தா அதோட வலிமை மாட்டுக்கு தெரிஞ்சுன்னா மனிதனால் அடக்க முடியாது. அதுபோல் தான் இங்கே இந்த தமிழ்நாட்டில் தமிழர் நிலத்தில் மிகப்பெரிய ஒரு தமிழ் குடி, மிகப்பெரிய ஒரு தமிழர் அப்படிங்கிற ஒரு மாண்போடு இருக்கிற ஒரு இனத்தின்
ஒரு குறியீடு அடையாளத்து பிள்ளை நீங்கள். ஆனால் வந்து அப்படி இருக்கீங்களா அப்படின்னு பார்த்தா இல்லை. ஆனால் இந்த இடத்துல ஒரே ஒருத்தன் இங்கே நம்மளோட ஏர்போர்ட் மூர்த்தி என்ன அதெல்லாம் எடுத்து வாராரு அப்படிங்கும்போது தான் நம்ம வந்து அவர் பின்னாடி வந்து நிற்கணும். இதுதான் வந்து தார்மீக கடமையாக இருக்குது அப்படிங்கிறதுக்காக தான் நிற்கிறோம். இப்போ உங்கள்கிட்ட ஆட்கள் நிறையா இருக்கிறாங்களா விடுதலை சிறுத்தைகளில், அண்ணன் ஏர்போர்ட் மூர்த்திக்கு ஆள் நிறையா இருக்காங்களா அப்படின்னு பார்த்தா வாக்காக தான் எங்களுக்கு வேணும் அப்படின்னு நாங்கள் வந்து முடிவு பண்ணோம்னா எங்களுக்கு வந்து இங்கே வந்து விடுதலை சிறுத்தைகள் தான் ஆட்கள் நிறையா இருப்பாங்க, வாக்காளர்கள் அதிகமாக இருப்பாங்க, வசதி படைத்தவர்கள் அதிகமாக இருப்பாங்க, வீதிக்கு வரவங்க அதிகமாக இருப்பாங்க. ஆனாலும் இங்கே வீதிக்கா இல்லை நீதிக்கா அப்படின்னு பார்த்தா ஏர்போர்ட் மூர்த்தி தான் நீதிக்காக நிற்கிறவர். தன்னோட அந்த ஒரு சுயத்தையும் இழக்காமல் அதே சமயத்தில் இந்த மண்ணில் எது வந்து தமிழ் தேசியம்னா என்ன, எது வந்து இந்த மண்ணில் வந்து வெல்லணும், யார் பக்கத்தில் நிற்கணும் அப்படிங்கிறத ஒரு எதையுமே எதிர்பார்க்காம நின்ன ஒரு மனுஷன் ஏர்போர்ட் மூர்த்தி. 1000 விமர்சனங்கள் வந்து நமக்குள்ளே வந்து பேசிக்கிட்டு நம்மளே வந்து நின்றுட்டு இருக்கிறது நல்லா இருக்காது. இப்போ நம்ம வந்து சட்டம் ஒழுங்கு வந்து எந்த அளவு இருக்குது அப்படின்னு பார்த்தா சட்டமும் நல்லா இருக்குது, ஒழுங்கும் நல்லா இருக்குது. ஆனால் அதை வந்து நிர்வாகம் பண்ணுற இடத்துல அதை நிர்வகிக்கிறதுக்கு உண்டான அந்த ஆட்களின் எண்ணிக்கை குறைவாக இருக்குது எல்லா இடத்துலையுங்கிறது. இது வந்து ஒரு ஆர்டிஐ போட்டவங்களுக்கு தெரியும். இப்போ சாதாரணமாக நான் வந்து ஒரு ஆர்டிஐ போடும்போது நான் கேட்டேன், இங்கே வந்து எல்லா இடத்துலையும் ஹெல்மெட்டு போடல அப்படிங்கிற ஒரு ஆர்டிஐ நான் ஒன்று போட்டேன். ஹெல்மெட்டு போடலன்னு சொல்லி வந்து எவ்வளோ பேர் வந்து கைது அந்த இதில் வழக்கு போட்டிங்க, இல்லை ஹெல்மெட்டு போடாமல் இறந்தவங்க இல்லை விபத்தானவங்க எவ்வளோ பேர், அதே போல் வந்து சீட்டு பெல்ட் போடாதவங்க மேலே எவ்வளோ பேர் மேலே வழக்கு போட்டிங்க, அதனால் ஏற்பட்ட விபத்துக்கள் எவ்வளோ, அதே போல் அண்டர் 18 18 வயசுக்குள்ளே உள்ளவங்க எவ்வளோ பேர் வந்து எத்தனை பேர் மேலே நீங்கள் வழக்கு போட்டிருக்கீங்க, அதில் ஓவர் ஸ்பீடு எத்தனை பேர் மேலே வழக்கு இருக்குது, இதெல்லாம் வந்து ஆர்டிஐ போட்டு அது வந்து வாங்கினேன், இருக்குது என்கிட்ட இருக்குது. அதெல்லாம் வாங்கி பார்க்கும்போது சாலை சரியில்லாமல் மது குடித்து, அதாவது இந்த போதையிலங்கிறத இவங்க வந்து பெருசாக காட்டல, ஆனால் சாலையெல்லாம் வந்து சரியில்லாமலாம் விபத்து ஆயிருக்குங்கிறது இருக்குது. எதுக்கு நம்ம சொல்கிறோம் அப்படின்னா ஆட்கள் பற்றாக்குறைங்கிறது இங்கே வந்து மருத்துவத்துறையிலேருந்து காவல்துறையிலேருந்து எல்லா இடத்துலையுமே இருக்குது. இது போல் சமயங்களில் பொருளாதாரங்கிறது வெளியில் இருக்கவனுக்கு மட்டும் இல்லை, சிறையில் கொண்டு போய் அடைச்சிட்டோம் இல்லை சிறையில் கொண்டு போய் நம்ம வச்சிட்டோம் அப்படின்னோம்னா அதுக்கு உண்டான காசு செலவு பண்ணுறதும் என் வீட்டு காசு, உங்கள் வீட்டு காசு, நம்ம வீட்டு காசு, இதுலேருந்து தான் எடுத்து போய் சிறைச்சாலையில் யார் யாரெல்லாம் இருக்காங்களோ அவங்களுக்கு நம்ம செலவு பண்ணுறோம். அதே போல் தான் போராட்ட காலத்தில் இன்றைக்கி விட்டுறாங்க, எல்லாம் போராடுறாங்க. போராடாமல் இருந்தாங்கன்னா அவங்கவுங்களுக்கான சாப்பாடு, அவங்கவுங்களுக்கான செலவு, அவங்களுக்கானது எல்லாமே எங்கே இருக்குன்னா அவங்கவுங்க வீட்டில் அவங்கவுங்க பார்த்துக்குவாங்க. அப்படி போராடிட்டு நம்ம நிற்கும் போது கொண்டு போய் காலையில் கொண்டு போய் அடைச்சி சாயங்காலம் தான் நம்ம கொண்டாந்து வெளியில் விட்றோம்னா அந்த ஒரு வேளை சாப்பாடும் இந்த கணக்கில் தான் வரும், அது நம்ம கூட தான் சேரும். இது போல் வந்து பலது இருக்குது. அப்போ எப்போதுமே வந்து பார்த்திங்கன்னா இந்த திமுக ஆட்சி அப்படின்னு வந்துருச்சுனாலே நான் சின்ன பிள்ளையாக இருக்கும்போது சொல்லுவாங்க, எப்போதுமே இந்த ரவுடிசம் அதிகமாக இருக்கும்ப்பா, இங்கே வந்து ரொம்ப ஒரு மோசமாக வந்து எல்லாருமே பெண்கள்லாம் நடக்க பயப்படுவாங்கப்பா அப்படின்னு. எனக்கு அப்போல்லாம் தெரியல, ஏன்னா நானும் திமுகவில் இருந்தாலும் எனக்கு வந்து அந்தளவுக்கு தெரியல. எனக்கு திமுக அப்போல்லாம் பிடிக்கும், அதுபோல் சமயங்கள் தெரியல. ஆனால் இன்றைக்கி நம்ம பார்க்கும்போது நமக்கு என்ன தோணுதுன்னா ஒருவேளை உண்மைதான்டா அப்படிங்கிறத ஆதரவு அப்படியே வந்து நம்ம கண்ணுக்கு முன்னாடி ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நிகழ்வும் வந்து அப்படியே நடக்குது. இது யாரும் பயப்படுறதே கிடையாது. இப்போலாம் வந்து பத்திரிக்கையாளர்னா முன்னாடிலாம் வந்து பயப்படுற அந்த ஒரு காலம்லாம் போய் ஒரு நியாயத்துக்கு பத்திரிக்கையாளரை பார்த்தா உடனே பெருசாக பயப்படணுன்னா எதுக்கு பயப்படணும், நல்லா இருக்கவங்க பயப்படணும் அவசியம் இல்லை. ஒரு நியாயம் இல்லாமல் தவறாக செய்கிறாங்கன்னா ஆகா பத்திரிக்கையில் வந்து நம்ம பேர்லாம் வந்துச்சுன்னா வந்து ரொம்ப தப்பாக போய்டும்டா அப்படின்னது போக இன்றைக்கெல்லாம் பார்த்திங்கன்னா பத்திரிக்கையாளர்கள் மீதே தாக்குதல். இப்போ வந்து ஏற்கனவே நமக்கு வந்து மதுரையில் வந்து தினகரன் அலுவலகத்தை திமுக ஆட்சியில் வந்து கொளுத்தி விட்ட காலங்கள்லாம் நமக்கு தெரியும். அதில் வந்து கொளுத்தி விட்டவங்க அதில் இறந்தவங்க அனாதையாக போயிட்டாங்க. ஆனால் அந்த யார் கொளுத்துனாங்களோ, யார் வந்து கொளுத்துறதுக்கு காரணமாக இருந்தாங்களோ அந்த குடும்பங்கள் எல்லாம் ஒன்றா தான் இருக்குது. அப்போ நம்ம இதுலேருந்து நம்ம என்ன ஒன்று பார்க்க வேண்டியதாக இருக்குன்னா நம்ம என்றைக்குமே வந்து நம்மளோட அந்த ஏதோ ஒவ்வொரு இடத்துல நம்ம மாறி வேணால் நிற்கலாமே தவிர நம்ம உணர்வுகளை விட்டுட்டு நம்மளோட உறவுகளை வந்து விட்டுட்டு அவங்களுக்குள்ளே வந்து நம்ம ஒரு தாக்குதல் ஏற்படுத்திக்கிட்டு அது பேச்சாலையும் சரி இல்லை வந்து அந்த சொல்லாலையும் சரி இல்லை செயலாலையும் சரி அதுபோல் தாக்குதல் வந்து ஏற்படுத்திகிட்டு இருக்கிறது வந்து இது வளர்ந்து வந்த ஒரு சமூகத்துக்கு உண்டான ஒரு நல்ல அடையாளமாகவே இருக்காது அப்படிங்கிறது தான் நமக்கு வந்து நல்லாவே வந்து தெரியுது. அதுபோல் காலகட்டத்தில் தான் அண்ணன் ஏர்போர்ட் மூர்த்தி மீது இவங்க வந்து பொய்யா ஒரு வழக்கு, இப்போ வந்து ஒரு 5 மாதம் வந்து அவர் வந்து சிறையில் இருக்கிறாரு, சிறையிலேருந்து இன்றைக்கி தான் வெளியில் வராரு. அப்போ அந்த ஒரு 5 மாதம் அவரோட உடல்நிலை நம்ம சொந்தக்காரன் தானே, நம்ம வந்து இந்த மண்ணில் வந்து எல்லோரும் நேசிக்க தானே பிறந்தோம். இப்போ வந்து நமக்கு வந்து அண்ணன் திருமாவளவன் நமக்கு எதிரியா, இல்லை ஐயா மு.க. ஸ்டாலினே நமக்கு எதிரியா, இல்லை வந்து ஐயா பிரதமர் மோடி அவர்கள் நமக்கு எதிரியா? சித்தாந்தம் வந்து அவங்கவுங்க வைக்கிறதில்ல. எனக்கு வேறு சித்தாந்தம் இருக்கலாம், உங்களுக்கு வேறு சித்தாந்தம் இருக்கலாம், இன்னொருத்தவங்க வேறு சித்தாந்தம் இருக்கலாம். ஆனால்
எல்லாருமே இந்த மண்ணில் வந்து ஏதோ ஒரு காரணத்துக்காக தான் நம்ம வந்து பிறந்திருக்கிறோம். அப்படிங்கும்போது இதெல்லாம் வந்து எப்படி ஏற்றுக்கிறேன்னு தெரியல. எனக்கு இது வந்து சந்தோஷப்பட்டு வந்து அண்ணனை வந்து பேசும்போது ஒரு வகையில் வந்து மனசு கஷ்டமாக இருக்குது. இப்போ ஏர்போர்ட் மூர்த்தி அண்ணன் வந்து எப்படி வந்து நம்ம வந்து சந்தோஷமாக வந்து மகிழ்ச்சியாக வந்து நம்ம வந்து வரவேற்கிறோமோ, அதே போல் இவரை வந்து இந்த நிலைக்கு உண்டாக்குனது அண்ணன் திருமாவளவனின் விடுதலை சிறுத்தைகள் கட்சியும் அந்த சொந்தக்காரங்க நம்ம ஆட்கள் தான். இனிமேல் நாச்சு அதெல்லாம் இல்லாமல் இவங்க வந்து வாக்குக்காக ஒத்த சீட்டு 2 சீட்டு அதுக்கு மேலே எதுவுமே கிடையாது. இப்போ வந்து சாதி ஒழிப்பே தமிழ் தேசியம் அப்படிம்பாங்க. ஆனால் அதே சமயத்தில் நியூஸ் 7ல் பேசும்போது நம்ம வன்னியரசு என்ன சொன்னார், நீங்களாம் வந்து பொது தொகுதிக்கு ஆசைப்படலாமா அப்படின்னு சொல்லி அவர் பேசினாருங்கிற வீடியோ இன்றைக்கும் இருக்குது. அதுலேருந்து வேணால் நீக்கிருக்கலாமா தவிர எங்களை மாதிரி ஆட்கள்லாம் இன்னும் வச்சுருக்கிறோம். அப்போ இதெல்லாம் வந்து நம்ம பார்த்துக்கிட்டு இங்கே ஒடுக்கப்பட்ட மக்கள் யாராக இருந்தாலும் சரி, நான் நியூஸ் பண்ணும்போது வந்து ரொம்ப பார்ப்பேன். என்கிட்ட வந்து கூட சொல்லுவாங்க, அவர் செஞ்சிட்டாரா அப்படின்னு சொன்னால் அடுத்த வாரத்தை கேட்பேன். இதை வந்து பார்த்து இப்போ தான் அவங்க வந்து இந்த தெருவிலேருந்து இங்கேருந்து எந்திரிச்சு வராங்க, வளர்ந்து வராங்க. அவங்க வந்து நம்ம வந்து செய்யக்கூடாது. இப்போ அவங்க எந்திரிச்சு வளர்ந்து வரட்டும். இன்னும் பல தடவை வந்து அவங்கள கூப்பிட்டு அறிவுரை செய்து நான் வந்து பேசியிருக்கிறேன். அதே போல் 1000 வந்து உண்மையிலேயே வந்து அண்ணன் ஏர்போர்ட் மூர்த்தி அவர்கள் மீது ஏதாவது ஒரு தவறே இருந்திருந்தாலும் கூட இல்லை. அது எல்லாருக்குமே தெரியும், பார்த்துருக்க எல்லாருக்குமே தெரியும், அன்றைக்கி பார்த்த எல்லாருக்குமே தெரியும். அந்த விஷுவல் வந்து வந்துச்சு, முழுவதுமே வந்தது. ஆனால் அப்படி இருந்திருந்தாலும் கூட நான் இப்படியே சொல்கிறேன், என்னப்பா அண்ணன் தம்பிக்குள்ள தானே, விட்டு போக வேண்டியது தானே. திருமாவளவன் வாழ்க, விடுதலை சிறுத்தை கட்சி வாழ்க, ஏன் திமுகவுக்காகயா? அப்போ வந்து கண்ணாடி விரியன் கட்டு விரியன்லாம் வந்து நம்ம பேசணுமே. அப்போ நம்ம வந்து எதுக்காக நம்ம வந்து வாழ்ந்துட்டுருக்கோம், யாருக்காக வாழ்ந்துட்டுருக்குறோம்? இந்த மண்ணின் விடுதலைங்கிறதும் இந்த மண்ணின் மீட்சிங்கிறதும் இங்கே தன்னாட்சிங்கிறதும் யாருக்கு? அண்ணன் ஏர்போர்ட் மூர்த்திக்கும், நம்ம அண்ணன் விடுதலை சிறுத்தைகள் திருமாவளவனுக்கும், வன்னியரசுக்கும், எனக்கும், அண்ணன் சீமானுக்கும் சேர்த்து தாங்கிறத இனிமேனாச்சும் இதை பார்த்துட்டு இருக்கும்போது சில பேருக்கு கொஞ்சம் பேருக்குனாச்சும் உணர்ந்தாங்கன்னா அதுதான் இந்த வீடியோவோட வெற்றியாக நான் நினைக்கிறேன். 2026 சமதர்மம் வேணும் அப்படிங்கிறவங்க எல்லாருமே முடிவு பண்ணி அண்ணன் சீமானின் கரத்தை வலுப்படுத்துவோம். விவசாய சின்னத்துக்கு வாக்களிப்போம். நன்றி, வணக்கம்.